ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குதுன்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடாது. சார் ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் சார் ஒரு வண்டியில் ஆரம்பித்தார் சார், இன்றைக்கி அவருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி ஓடுது சார், நானும் டிரான்ஸ்போர்ட் லைட்டாக ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்போது யாருக்கு என்ன தொழில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த தொழில் எடுத்து செஞ்சால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்தவன் செய்கிறான் சார் ஃபைனான்ஸ் செய்கிறான், நானும் போய் ஃபைனான்ஸ் செய்கிறேன், எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது தான். உங்களுக்கான தொழில் என்னன்றது தெரிஞ்சுட்டு அந்த தொழிலை செய்யும்போது தான் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும், லட்சமாக சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் பேக்கரி தான் அவர் ஜாதகத்தில் தொழில்னு இருக்கும்போது அவர் போய் ஹோட்டல் செஞ்சாலையும் லாஸ் தான் ஆகும். எனக்கும் ஜாதகம் சார், குழந்தைக்கும் ஜாதகம் இருக்குது, யார் ஜாதகத்தை நான் பார்க்குறது அப்படின்னும் போது குழந்தை பிறந்துட்டா குழந்தை ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது. அப்போ குழந்தை ஜாதகத்தில் இருக்கிற தொழிலை செய்யுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைங்களது உங்களது இல்லைனாலும் மனைவி ஜாதகத்தில் கணவருக்கு என்ன தொழில் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து அந்த தொழில் செய்யுங்க. அதில் பர்டிகுலராக வந்து ஒரு தொழில் இருக்கும், ஆனால் அது செஞ்சால் லாஸ் ஆகிடுன்னு இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் தொழிலெல்லாம் செய்யக்கூடாது. ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பொருத்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம நட்சத்திரங்கள் பார்க்குறோம், ராசிகள் பார்க்குறோம், ராசிகளுக்கான பலன்கள், அதே போல் வாஸ்து, நியூமராலஜி, இந்த மாதிரி வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆலயங்கள் வந்து எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த மாதிரியான பரிகாரங்கள், இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம அதில் உங்களுக்கு ஏதாவது பொதுவான கேள்விகள் இருக்குது அப்படின்னும் போது உங்களுடைய பெயர், ஊர் டைப் பண்ணி கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அது பொதுவான கேள்வியாக இருக்கணும், அது பல பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம இங்கே வீடியோவாக போட முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் போது நம்ம தனியாக நீங்கள் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பொதுவான கேள்விகளை நீங்கள் உங்கள் பேர், ஊரோட கமெண்ட்ஸில் படிக்கும்போது ஒரு நாள் கேள்வி பதில் செஷன் வச்சு அதில் வந்து உங்களுடைய கேள்விக்கான விடைகள் எல்லாமே நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய டைட்டில் அப்படின்னும் போது தொழில் வந்து யாருக்கு எந்த தொழில் செய்தால் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு பேர். எல்லாரும் தொழில் செய்கிறாங்க சார். சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் நண்பர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கார் சார், லட்சமாக சம்பாதிக்கிறார் சார், அதில் நானும் ரியல் எஸ்டேட்டில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சார் அப்படின்னு அதில் போயிட்டு ரியல் எஸ்டேட் பண்ண சார், எனக்கு மிகப்பெரிய அடி சார், எந்திரிக்கவே முடியாது, எல்லாம் சொத்தெல்லாம் விற்கக்கூடிய கடன். இப்போ என்ன விஷயம், ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குதுன்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடாது. சார் ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் சார் ஒரு வண்டியில் ஆரம்பித்தார் சார், இன்றைக்கி அவருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி ஓடுது சார், நானும் டிரான்ஸ்போர்ட் லைட்டாக ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்போது அது உங்களுக்கு முதல்ல யாருக்கு என்ன தொழில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த தொழில் எடுத்து செஞ்சால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்தவன் செய்கிறான் சார் ஃபைனான்ஸ் செய்கிறான், நானும் போய் ஃபைனான்ஸ் செய்கிறேன், எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது தான். அடுத்தவன் டிரான்ஸ்போர்ட் செய்கிறான் சார், அவன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சான் சார். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏன் வீழ்ச்சி, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். சார் எனக்கு ஜாதகமே இல்லை சார், அப்போ உங்கள் குழந்தைங்க ஜாதகத்தை வச்சு பாருங்கள். சார் குழந்தைங்களுக்கும் நான் ஜாதகம் எழுதி வைக்கல சார், அப்போ ஆருடம் பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான தொழில் என்னன்றது தெரிஞ்சுட்டு அந்த தொழிலை செய்யும்போது தான் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும், லட்சமாக சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் பேக்கரி தான் அவர் ஜாதகத்தில் தொழில்னு இருக்கும்போது அவர் போய் ஹோட்டல் செஞ்சாலையும் லாஸ் தான் ஆகும். ஏன்னா ஹோட்டல்ன்றது உணவு தொழில் தான், பேக்கரின்றது உணவு தொழில் தான். பேக்கரின்றது சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல்ன்றது சந்திரன் சம்மந்தப்பட்டது. முதல்ல என்ன தொழில் நம்ம ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதை செஞ்சால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ ஒன்று உங்கள் ஜாதகத்தை வச்சு பாருங்கள், இல்லையா குழந்தைங்க ஜாதகம், எனக்கும் ஜாதகம் சார், குழந்தைக்கும் ஜாதகம் இருக்குது, யார் ஜாதகத்தை நான் பார்க்குறது அப்படின்னும் போது குழந்தை பிறந்துட்டா குழந்தை ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது. அப்போ குழந்தை ஜாதகத்தில் இருக்கிற தொழிலை செய்யுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து திசா புத்திகளுக்கெல்லாம் தொழில் கிடையாது. இப்போ சார் ராகு திசை நடக்குது சார், நான் ராகுக்கான தொழில் செய்கிறேன், அதெல்லாம் கிடையாது. குரு திசை நடக்குது, குருக்கான தொழில், அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு உங்கள் ஜாதத்துலையோ உங்கள் குழந்தைங்க ஜாதத்துலையோ, குழந்தைங்களது உங்களது இல்லைனாலும் மனைவி ஜாதத்தில் கணவருக்கு என்ன தொழில் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து அந்த தொழில் செய்யுங்க. அதில் பர்டிகுலராக வந்து ஒரு தொழில் இருக்கும், ஆனால் அது செஞ்சால் லாஸ் ஆகிடும்னு இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் தொழிலெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ எதை செஞ்சால் ஒவ்வொருத்தருக்குமே மூன்று தொழில் அமையும். விதி கதி மதின்னு பேர், விதி கதி மதி. அப்போ அதில் வந்துட்டு எந்த தொழிலை வந்து செய்யலாம். அப்போ விதியில் வந்து ஒரு தொழில் சொல்லப்பட்டிருக்கும், கதியில் ஒரு தொழில், மதியில் ஒரு தொழில். இதில் வந்து ஒரு தொழில் இருக்குது, ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கும். ஒரு தொழில் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த தொழிலை பிடிச்சி நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. ஆனால் அடுத்தவங்களை பார்த்து, அடுத்தவங்களோட கூட்டு சேர்ந்து, அடுத்தவங்க செய்கிற தொழில், ஒருத்தர் வந்து ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சார், அவங்க 4 பேர் வந்து கூட்டாக செஞ்சுட்ருக்காங்க, நானும் ஒரு ஷேர் 10 லட்சம் போட்டு நானும் அதில் சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு கூட்டு தொழில் ஆகுமான்னு பார்க்கணும்.
ரெண்டாவது அது ஃபினான்ஸ் உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது மட்டுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்துட்டு வாஸ்து ரீதியாக உங்கள் வீடு நல்லா இருக்கணும். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி நல்லா இருக்கணும். எண்கணித ரீதியாக உங்களுடைய மொபைல் நம்பரில் 3வது 2 டிஜிட் நல்ல நம்பராக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தொழில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும். சார் நீங்கள் ஜாதகம் பார்த்தேன் சார், ஜோதிட ரீதியாக இந்த தொழில் தான் சொன்னாங்க, இதை தான் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் வந்து இங்கே லாஸில் போயிட்டுருக்குன்னா அப்போ வாஸ்து பார்த்துக்கணும், உங்களுக்கு வடக்கு கிழக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஜோதிட ரீதியாக என்ன திசா புத்தி ஓடுது, அது 6 8 12 திசை நடத்துதா, இல்லை 6 8 12 கூட சேர்ந்து நடத்துதா, இல்லை ராகுகேதோட நட்சத்திரத்தில் இருக்கா, 6 8 12 நட்சத்திரத்தில் இருந்து கிரகத்தோட சேர்ந்து திசை நடத்துதா, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து மொபைல் நம்பரில் நல்ல நம்பர் இருக்கா, வண்டி நம்பர் நல்ல நம்பர் இருக்கா, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான தொழில் அமையும்னு பேர். அப்போ அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க செய்கிற தொழிலை பார்த்து அவங்க ஜெயிச்சாங்கன்ட்டு நீங்களும் அதில் இறங்கி செய்யும்போது உங்கள் ஜாதத்தில் அந்த தொழில் இல்லைன்னும் போது அது லாஸை தான் கொடுக்கும். அப்போ 100% வந்து உங்கள் ஜாதத்தில் என்ன தொழில் இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. 3 விஷயத்தை மட்டும் பாருங்கள். ஒன்று, எப்பவுமே ஜாதகம் மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க, வாஸ்து மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க, நியூமராலஜி மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. வாஸ்து ரீதியாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க சார், எங்கள் வீடு வாஸ்துப்படியே இருக்குது சார், நீங்களே வந்தால் கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் அதிலிருந்து ஜெயிச்சிங்களா அப்படின்றதான் விஷயம். இல்லை சார் இதெல்லாம் ரெடி பண்ணி 3 வருஷம் அது இன்றைக்கி வரைக்கும் எதுவும் மாறலை அப்படின்னா இந்த 3 விஷயத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஒன்றை மட்டும் பார்த்து யாரும் ஜெயிக்க முடியாது. 3 ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி 3மே பார்த்தா தான் ஒருத்தர் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். வாஸ்து தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு வந்துட்டு வாஸ்துப்படி பக்காவாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்க முடியலன்னா அவங்களுக்கு முதல்ல பூர்வீகத்தில் அவங்க இருக்க முடியுமான்றதை ஜோதிடம் பார்த்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம். நான் வந்து வாஸ்து பார்க்கணுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருன்னா முதல்ல ஜாதத்தை அனுப்பிவிடு, ஜாதத்தில் உனக்கு வந்து பூர்வீகம் ஆகுன்னா தான் நான் அந்த இடத்த வந்து பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா நீ ஒரு இடம் வாங்கி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னும் போது வாஸ்து தெரிஞ்சவங்க எல்லாருமே, நியூமராலஜி தெரிஞ்சுக்கணும், ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், அவங்க மட்டுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வாஸ்து, ஜோதிடம், நியூமராலஜி 3மே பார்த்துருக்கணும். அந்த வகையில் அவங்க கொண்டு எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி. நிச்சயமாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா முதல்ல நான் வந்து சக்ஸஸ் பண்ண ஆளாக இருக்கணும். எனக்கு காரு, வீடு, சொத்து பத்து, மனைவி, குழந்தை, ஆண் வாரிசு எல்லாமே இருக்குதா, எல்லாமே இருக்குது அப்படின்னா நான் வந்து சக்ஸஸ் ஆன ஒருத்தன் அப்படின்னு பேர். அப்படின்னும் போது உங்களுக்கு வாஸ்து, ஜோதிடம், நியூமராலஜி பார்க்கக்கூடிய ஒருவர் வந்துட்டு ஜெயிச்சவராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவர் பார்த்து ஜெயிக்க முடியும். சார் அவருக்கே வந்து கல்யாணம் ஆகலை சார், சார் எனக்கே குழந்தை இல்லை சார், அவர் தான் வந்து பார்த்துட்டு போனாங்க, அப்புறம் நீங்கள் எங்கே சக்ஸஸ் பண்ண முடியும்? முதல்ல அவர் அங்கே ரெடி ஆகணும். அதனால் 100% வந்துட்டு வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும் உங்கள் ஜோதிடத்தில் என்ன தொழில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க செஞ்சாங்க ஜெயிச்சாங்கன்ட்டு நீங்கள் அதுக்கு போகாதீங்க, நீங்கள் தோற்றுருவீங்க. அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். எந்த லைனில் போனோம், என்ன கடவுளை பிடிக்கணுன்றது உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணி அதன் ரீதியில் கொண்டு போய்க்கோங்க. ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த திசையில் வாஸ்து ப்ராப்ளம்ன்றதோ என்ன மொபைல் நம்பரில் ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சிடும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டு. லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.